வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம்னா என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன உகந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்களோட மாற்றத்தினால நிறைய பேருக்கு இப்போ செவ்வாய் தோஷம் வரதை பார்த்துருப்போம். அப்படி அந்த செவ்வாய் தோஷம்னா என்ன, அதுக்கான பரிகாரம் என்னன்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். லக்னம், சந்திரன், சுக்கிரன் ஆகியவைகளுக்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடத்துல தான் செவ்வாய் இருந்தாங்கன்னா அதை செவ்வாய் தோஷ ஜாதகமாக சொல்கிறாங்க. எனினும் செவ்வாய் இருக்கும் அந்த வீடு மேஷம், விருச்சிகம், மகரமாக இருக்கும் பட்சத்தில் தோஷம் கிடையாது. அதுபோல செவ்வாய் ஆனவர் மேற்கண்ட இடத்துல இருந்து சூரியன், குரு, சனி ஆகியவரோட சேர்ந்து இருந்தாலோ அல்லது பார்க்கப்பட்டாலோ தோஷமா இருக்காது. இந்த செவ்வாய் தோஷம் தம்பதிகளில் ஒருவருக்கு இருந்து மற்றொருவருக்கு இல்லாமல் இருந்தால் தோஷமாகும். ஆகவே அப்படி இருப்பவர்களுக்கு விவாகம் செய்தல் கூடாது. இது சாதாரண பொது விதி. எனினும் தேவ கேரளம் முதலிய சாஸ்திர கிரந்தங்களில் செவ்வாய் தோஷ பரிகாரமாக பல காரணங்கள் கூறப்பட்டு இருக்கு. அதுக்கும் உட்படுத்தி செவ்வாய் தோஷம் உள்ளதா என்று உறுதிப்படுத்தி கொண்ட பிரேக ஜாதகத்தை விளக்கணும். அதன்படி கீழ்கண்ட நிலையில் ஏதேனும் ஒருவருக்கு காணப்படுமானால் கூட அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தும் இல்லை அல்லது ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் பரிகாரமாகிவிட்டது என்றும் ஏற்றுக்கொள்ளலாம். கடக லக்கினம், சிம்ம லக்கினம் என்ற இந்த 2 லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கு இருந்தாலும் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் 4ஆம் இடம் மேஷம், விருச்சிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் 7ஆம் இடம் கடகம், மகரமாக இருக்கும் பட்சத்திலும் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் 8ஆம் இடம் தனுசு, மீனமாகின் தோஷமும் கிடையாது. சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் பரிகாரம் ஆகிவிட்டது என்றும் அர்த்தம். குருவுடன் செவ்வாய் சேர்ந்து ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. சந்திரனும் செவ்வாய் இணைந்து ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் அவருக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது. புதனுடன் செவ்வாய் இணைந்து அல்லது புதனால் செவ்வாய் பார்க்கப்பட்டாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் பரிகாரம் ஆகிவிட்டது என்றும் கொள்ளலாம். செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து எங்கு இருந்தாலும் அவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. அதுபோல செவ்வாய் எங்கு இருந்தாலும் அவரை சூரியன்தான் இருக்கும் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் எங்கு இருந்தாலும் அவர் இருக்கும் அந்த ராசியின் அதிபதி லக்கணத்திற்கு 1, 4, 5, 7, 9, 10 ஆகிய இடத்துல இருந்தால் தோஷம் கிடையாது. 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அவ்விடம் மேஷம், சிம்மம், விருச்சிகம் அல்லது மகரமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் என இவர்களில் ஒருவருடன் கூடி எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் பரிகாரம் ஆகிவிட்டது என்றும் அர்த்தம். செவ்வாய் இருக்கும் ராசிகள் சிம்மம், கடகம், தனுசு, மீனம் ஆக இருப்பின் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் பரிகாரமாகிவிட்டது அல்லது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இல்லை என்றும் அர்த்தம். செவ்வாய் இருக்கும் 12ஆம் இடம் ரிஷபம், துலாமாகில் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தும் இல்லை அல்லது பரிகாரம் ஆகிவிட்டது என்று பொருள். செவ்வாய் இருக்கும் 2ஆம் இடம் மிதுனம் அல்லது கன்னியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் தோஷம் உறுதியானால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மேற்கண்ட அனைத்து நிலைகளையும் கடந்தும் கூட ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து அது உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டால் அந்த நபருக்கு திருமணம் காலதாமதம் ஆகும். பொதுவாக செவ்வாய் தோஷம் இருக்கும் நபர் அதிக காம எண்ணத்தை கொண்டு இருப்பார். வரும் வாழ்க்கை துணையும் கூட அதே அளவு காம உணர்வை கொண்டு இருந்தால்தான் இருவருக்கும் இடையே தாம்பத்திய உறவும் மேம்படும். இதனால் இல்லறம் கசக்காது என்பதால் தான் செவ்வாய் தோஷத்திற்கு செவ்வாய் தோஷ ஜாதகத்தை மணமுடிக்க வேண்டும் என்ற விதியும் உள்ளது. செவ்வாய்க்கு உரிய
பவளக்கல்லில் மோதிரத்தை அதிலும் தங்கத்தில் செய்து இடது கை மோதிர விரலில் அணிய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் காலை 6 மணியில் இருந்து 7 மணி முதல் எப்போதும் கையில் இருக்குமாறு தொடர்ச்சியாக அணிய வேண்டும். மோதிரம் அணியும் அன்றைய தினம் கரிநாள், மரணயோகம், அஷ்டமி, நவமி, சந்திராஷ்டமம் போன்றவை இருத்தல் கூடாது. இவ்வாறு செய்தால் செவ்வாயால் ஏற்படும் தோஷம் ஓரளவு கட்டுக்குள் அடங்கும் எனவும் நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை அதிகம் வழிபட வேண்டும். உடைக்காமல் இருக்கும் முழு துவரையை சிகப்பு துணியில் பொட்டலம் கட்டி கொள்ள வேண்டும். இவற்றுடன் வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் வாழைப்பழம் ஆகியவற்றையும் சேர்த்து ஒரு செவ்வாய்க்கிழமையில் மனமுருகி செவ்வாய் பகவானை வேண்டி தானம் கொடுக்க செவ்வாய் தோஷம் கட்டுக்குள் அடங்கும். செவ்வாய் தோஷத்துக்கு மந்திரத்தை கூறி வழிபட்டால் ஓரளவு குறையும். அந்த மந்திரம் ஓம் பீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமத் பிரசோதயாத். நன்றி.